கலியுகத்துக்கு உரிய தெய்வம் கந்த பெருமான் தான்னு எல்லா புராணங்களும் சொல்லுது. இதுவே கலியுகமாக தான் இருந்தாலும் கந்தர் யுகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் எல்லா பக்தர்களுமே கந்தசாமி எங்கள் சொந்த சாமின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் இப்போ கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் திருப்போரூரில் இருக்க கந்தசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம், என்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த திருப்போரூர் முருகனை தரிசிக்க வர பக்தர்கள் எல்லாம் கந்தசாமி எங்கள் சொந்த சாமின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட காரணம் ஒரு அதிசயம் இல்லைங்க, ஏகப்பட்ட அதிசயங்களுக்கு இந்த திருப்போரூர் கோயிலுக்கு பின்னால். அழகான தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இருக்கிற இந்த கோயிலுக்கு போரூர்னு பேர் காரணம் என்னங்க, சண்டைக்கும் இந்த சண்முகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியுமா? தெரியாது என்றால் முதல் வேலையாக அதை ஒருமுறை கேட்டுவிட்டு வாருங்கள் அல்லது படித்து விட்டு வாருங்கள். ஏனென்றால் அதில் புரிவாள் சண்முகத்தரசே என்ற வரிகளுக்குள் புகுந்துதான் நாம் திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலுக்கு சென்றாக வேண்டும். காரணம், அதில் குறிப்பிட்டிருக்கின்ற சமராபுரிதான் திருப்போரூர். அன்பான தமிழ்கடவுள் உறையும் தலத்துக்கு இப்படி ஒரு பெயரா என்று ஆச்சரியம் எழுகிறது அல்லவா? அதற்கு காரணம், இங்குதான் முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்தார். அதுவும் நீரிலோ நிலத்திலோ அல்ல, ஆகாயத்தில் வதம் செய்தார். அசுரனோடு சண்டை போட்டார் ஆறுமுகன், போர் புரிந்தார் என்பதால் இத்தலத்துக்கு பெயர் திருப்போரூர். அருணகிரிநாத பெருமானின் காலத்துக்கு முன்பே இருந்த திருத்தலம் இது. 12ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் எல்லாம் கூட இங்கே இருக்கின்றனவாம். திருத்தேர் சூழ் மதில் ஏறார், தூபிகள் அடுக்கார், மாளிகையே நீள் ஏர் புலா, திருப்போரூர் உரை தேவா தேவர்கள் பெருமாளே என்று அருணகிரிநாதர் இத்தலத்து பெருமானை பாடுகிறார். அப்படி உயர்வாக இருந்த தலம் என்ன காரணத்தாலோ பூமிக்குள் புதையுண்டு போனது, பல காலம் புதைந்து போனது. அதுவும் அந்த ஆறுமுகனின் விருப்பமோ என்னவோ. முருகன் கோயில்னு சொன்னா அதுக்கும் சித்தர்களுக்கும் சம்பந்தம் இருக்கணும் இல்லையா? இந்த திருப்போரூர் முருகன் கோயிலுக்கும் ஒரு சித்தருக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த சித்தர் இங்க இருந்த சித்தரே இல்லைங்க, மதுரையில ஒரு கோயில்ல தூங்கிட்டு இருந்தாரா அந்த சித்தர். மதுரையில தூங்கின சித்தருக்கும் இந்த கோயிலுக்கும் என்னங்க சம்பந்தம், வாங்க தெரிஞ்சுப்போம் அத. கலியுகத்து தெய்வமான கந்த பெருமான் எத்தனை காலம்தான் பூமாதாவின் மடியிலேயே இருப்பார்? அவருக்கும் வெளியெழுந்து வந்து அடியவர்க்கு அருள வேண்டுமென்ற ஆவல் எழுந்தது. அதன் காரணமாக தன் அன்னை மீனாட்சியிடம் தன் விருப்பத்தை சொன்னார். அவளோ அதையே காரணமாக வைத்து நாடகம் ஒன்றை நடத்தத் தொடங்கினாள். அதன் விளைவாக சிதம்பரம் சுவாமிகள் எனும் பக்தருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் மயில் ஒன்று வந்து தோகை விரித்து ஆடியது. ஓம்கார வடிவில் அவர் முன் நின்றது, அப்படியே மறைந்தது. விழித்தெழுந்தார் சுவாமிகள். தன் குருநாதரை தேடிப்போனார். ஐயனே, இது என்ன இப்படி ஒரு கனவு என்று கேட்டார். குருநாதர் தமது ஞான திருஷ்டியில் அதற்கான காரணத்தை அறிந்தார். ஆயினும் எதுவும் சொல்லாமல், சீடனே, நீ மதுரைக்கு செல், அங்கே மீனாட்சி முன் நில், அவள் உனக்கு வழி சொல்வாள் என்றார். அப்படியே சென்றார் சிதம்பரம் சுவாமிகள். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 48 நாட்கள் தவம் இருந்தார் அன்னை முன். 49வது நாள் அவருக்கு தோன்றியது, ஒருவேளை சங்கப் புலவர் பரம்பரையில் வந்த தன்னிடம் அன்னை மீனாட்சி அருந்தமிழ் பாடல் கேட்கிறாளோ என தோன்ற மீனாட்சியை போற்றி பாடினார். அன்னை மகிழ்ந்தாள், அவருக்கு காட்சி தந்தாள். மைந்தனே, நீ யுத்தபுரிக்கு செல், அங்கு என் மகன் ஆறுமுகனுக்கு ஆலயம் ஒன்றினை அமைத்திடு.
என்றாள். அதற்கு அவனே வழிகாட்டுவான் என்றும் சொன்னாள். யுத்தபுரி, அதாவது இந்த சமரபுரியை தேடி வந்தார் சிதம்பரம் சுவாமிகள். அப்பனை தேடி வந்த சுவாமிகளுக்கு இத்தலம் வந்ததும் அத்தனையும் பலைமரங்களாகவே இருப்பது கண்டு அதிர்ச்சிதான் வந்தது. எப்பனையில் இருக்கிறான் சுப்பன் சுப்பிரமணியன், எங்கே தேடுவது என்று தவித்தார். ஒவ்வொரு மரத்தின் கீழும் சென்று தேடினார். அடியவர் வாடுவதை வடிவேலன் பொறுப்பானா? உடனே ஓடிவர தீர்மானித்தான். அவர் அமர்ந்திருந்த பனைமரத்தின் வேறு கடியிலிருந்தே காட்சி தந்தான். இங்கே இருக்கிறேன் பார் என்றான். பாருக்கு அருள் செய்ய அங்கே பார்வதி மகன் இருப்பதை அறிந்தார். ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். ஊர் மக்களை அழைத்தார். எல்லோர் உதவியுடனும் வேலனை வெளியே எடுத்தார். வேதனை தீர்த்திட வந்தவனுக்கு அங்கேயே சிறு கோவில் அமைத்தார். ஆம், பல நூற்றாண்டுகளுக்கு முன் அமைந்து புதைந்து போன புண்ணியன் மீண்டும் வெளிப்பட்டான், கோவில் கொண்டான். அதுவே இந்த திருப்போரூர் திருத்தலம். நாங்கள் 3 பேரும் அண்ணா நகர்ல இருந்து வரோம், சென்னை அண்ணா நகர்ல இருந்து. ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து எனக்கு ஒரு 1.5 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு பரிச்சயமாச்சு. நான் சென்னையிலே 20 வருஷம் இருந்தால் கூட எனக்கு இந்த கோவில் தெரிய வந்தது வந்து எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். அதுவும் நான் வந்து சித்தர்கள் வழிபாடு மேலே எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். குமுதம் இதெல்லாம் நான் படிக்கிறப்போ இந்த சித்தர்களோட வரலாறு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளோட வரலாறு படித்தேன். அப்போதான் எனக்கு இந்த கோவிலோட ஸ்டோரியே தெரிய வந்துச்சு. சிதம்பரம் சுவாமிகளோட கனவுல முருகர் போய் இந்த மாதிரி இந்த இடத்துல திருப்போரூருங்கிற ஒரு ஊரில் ஒரு காடு, அடர்ந்த காடில் ஒரு பனைமரத்துக்கு அடியில் என்னோட சிலை இருக்குது, நீ அதை போய் எடுத்து கோவில் எனக்கு கட்டுன்னு சொல்லி கனவுல சொன்னதாகவும், உடனே அந்த சுவாமிகள் இங்கே வந்து அந்த பனைமரத்துக்கு அடியில் இந்த நம்ம முருகரை கண்டெடுத்து இங்கே கோவில் உருவாக்கினதாகவும் வரலாறு சொல்லுது. அதே மாதிரி இது சுயம்புவாக வந்த முருகர் அதை நம்ம சென்னையிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முருகர் கோவில் அப்படின்னு சொன்னால் 2 கோவிலை சொல்லுவாங்க. ஒன்று வந்து திருப்போரூர் கோவிலும், இன்னொன்று நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிற கந்தக்கோட்டை முருகரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் இந்த கோவிலுக்குள்ளே வந்தால் அந்த பனைமரத்தை ஒரு சாட்சியாக இங்கேயே வந்து ஒரு சான்றாக வச்சுருக்காங்க. ஒரு கண்ணாடி பேழையில் நம்ம வந்தால் அதை அழகாக நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் வந்து உண்மையிலேயே நான் வந்தால் எனக்கு மிராக்கிள் நடந்திருக்கு. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, வீடு சொத்து நிலம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சிறுவாபுரி முருகருக்கு போகணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நான் அண்ணா நகரில் தான் இருக்கிறேன். எனக்கு இவ்வளோ நாளும் சிறுவாபுரி எனக்கு பக்கம்தான். ஆனால் என்னவோ தெரியல, எனக்கு இது வரைக்கும் நான் சிறுவாபுரி முருகர் கோவிலை நான் பார்த்தது இல்லை. ஆனால் எனக்குமே கனவுல வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து இங்கே திருப்போரூர் முருகருக்கு நீ போ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சி நானாக தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 4வது முறை இதே திருப்போரூரில் நியர்பையாக எனக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் முருகர் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. ரொம்ப நாளாக நான் ஏங்கிட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு சென்னையில் ஒரு இடம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அற்புதமாக எனக்கு முருகர் அது ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுத்தாரு. இதே திருப்போரூரில் அவர் கோவிலுக்கு மிக அருகையிலேயே நான் ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முருகர். நீங்கள் நினச்சி என்ன வந்தாலும் அவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அட்சய பாத்திரம்னு சொன்னால் பித்தளையில், வெளியில், ஏன் தங்கத்தில் கூட சில இடத்துல பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான அட்சய பாத்திரத்தை பார்க்க முடியும். அது என்ன அட்சய பாத்திரம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முருகன் இங்கே வந்த கதையும் கூட உங்களுக்கு தெரிய வந்துடும். அது என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமான் கிடைத்த பனை மரத்தின் அடி வேரை குடைந்து ஒரு பாத்திரமாக, அட்சய பாத்திரமாக இங்கே ஒரு சன்னதியில் வைத்திருக்கிறார்கள். அந்த பாத்திரத்தை பார்த்தாலே போதும், நம் பரம்பரைக்கு பஞ்சம் இல்லாமல் போகும். அங்கே அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அரிசியை இட்டு அதை வணங்கிவிட்டு வந்தால் போதும், அன்ன பஞ்சம் அண்டவே அண்டாது என்கிறார்கள்.
அத்துணை பெரிதாக இருக்கிறது அந்த பனைமர பாத்திரம். இத்துணை பெரிய மரம் என்றால் அதன் கீழிருந்து கிடைத்த வேலவன் எத்தனை சக்தியுடையவனாக இருப்பான் என்று மனம் சிலிர்க்கிறது. பனைமரத்தின் கீழிருந்து பாலமுருகனை எடுத்த சுவாமிகள் வணங்கினார், ஆராதித்தார், ஆனந்த கண்ணீர் வடித்தார். ஆனால் ஆலயம் இல்லாமல் ஆறுமுகனை எங்கே வைப்பது என யோசித்தார். எனவே வேம்படி விநாயகர் கோயிலில் சென்று வேலவனை வைத்தார். அவனிடமே வேண்டினார், ஐயனே, உனக்கு கோயில் அமைக்க என்னிடம் பொருள் இல்லை, ஆனால் உன் அருள் இருந்தால் அமைப்பேன் என்று வேண்டினார். வழி தந்தான் வேலவன். அந்த ஊரினை அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த நவாப்பின் மனைவிக்கு தீராத வயிற்று வலி இருந்தது. அந்த நவாப்பின் காதுகளில் சிதம்பரம் சுவாமிகள் திருநீறு தந்தால் தீராத நோயும் குணமாகும் என்ற செய்தியை கொண்டு சேர்த்தான் முருகன். ஓடி வந்தார் நவாப், சுவாமிகளை தேடி வந்தார். தன் மனைவியின் வயிற்று வலி குணமாக வழி கேட்டார். வாரித்தந்தார் விபூதியை சுவாமிகள். அதை அருந்திய நவாப்பின் மனைவிக்கு வயிற்று வலி தீர்ந்தது. மகிழ்ந்தார் நவாப். மயில் வாகனருக்கு கோயில் கட்ட சுமார் 650 ஏக்கர் நிலத்தை இலவசமாகவே அளித்தார். அப்புறம் என்ன, அந்த இடத்தில் ஊர் மக்கள் மற்றும் அடியவர்கள் துணையோடு கோயிலை அமைத்தார் சுவாமிகள். இதோ இப்போதும் திருப்போரூர் முருகன் கோயிலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சுவாமிகளால் அமைக்கப்பட்ட அந்த திருக்கோயில். அனைவருக்கும் வணக்கம். பக்த பெருமக்களே, இந்த கோயில் திருப்போரூர் முருகர் அருள்மிகு முருகர் கோயில். நான் இங்கே 6வது வருஷமாக வரேன். இங்கே வந்து வேண்டி எல்லாமே நடந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் பேத்திக்கு மொட்டை போட வந்திருக்கோம். அதையும் சிறப்பாக செஞ்சோம். சாமியும் நல்லா தரிசனம் பார்த்தோம். எல்லோரும் வாங்க, இந்த அருள் பெற்றுக்குன்னு போங்க. நல்ல முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்கள் வருஷம் வருட பிறப்பு, அதுவும் இங்கே தான் நாங்கள் வர்றது, சாமி பார்க்குறது. சக்தி வாய்ந்த சாமி. இவர் வந்து தானே தோன்றினவர், யாராலையும் வச்சு பிரதிஷ்டை பண்ணல, தானே தோன்றினவர். திருப்போரூர் முருகர் கோயில் வள்ளி தேவனோட அம்சமாக இருக்கார், அழகாக இருக்கார். இதுக்கு முன்னாடி நாங்கள் விருதுநகரில் இருந்தோம். அப்போது எந்த ஒரு வேண்டுதல்னாலும் நாங்கள் திருப்பரங்குன்ற முருகன் தான் போய் வேண்டுவோம். இப்போ நாங்கள் என் அம்மாவோட வேலைக்காண்டி சென்னைக்கு வந்துட்டோம். இப்போது எந்த ஒரு வேண்டுதல்னாலும் திருப்போரூர் முருகன் கோவில் தான். இப்போ என்னோடய வயசுக்கு நான் 10th ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சிருக்கேன். நான் எந்த எக்ஸாம் ஃபியர்னாலும், எக்ஸாமுக்கு முன்னாடி இங்கே வந்து வேண்டுனாலே எல்லா பயமும் போய் எக்ஸாம் ஃபியர் நொடி பொழுதில் போய் நான் திருப்பியும் நல்ல மோட்டிவேஷனோட படிக்க ஆரம்பிப்பேன். அண்ட் மோரோவர், நான் என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்காண்டி இங்கே வந்து வேண்டியிருந்தேன். இப்போ ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. 500க்கு 489 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னோடய குடும்பத்தோடு வந்து வேண்டுதலாம் நிறைவேற்றிருக்கிறோம். அண்ட் மோரோவர், இங்கே குமுதம்லேருந்து காயின் பூஜை பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, நாங்கள் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குன்று இருக்கிற இடத்துல எல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஒரு குன்று இருக்குங்க. ஆனால் அந்த குன்று மேலே குமரன் இல்லை. அப்போ அந்த குன்று மேலே இருக்கிறது யாரு? இங்கே ஏன் குமரன் கீழே இருக்காரு? அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய காரணம் இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரணவத்துக்கு பொருள் சொன்னவன் முருகப்பெருமான் என்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்த கோயிலே பிரணவத்தின் வடிவத்தில்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கோயிலுக்கு அருகே பிரணவ மலை என்றொரு பெரும் மலை இருக்கிறது. அங்கே சிவன் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மைந்தனிடம் பிரணவத்தின் பொருள் கேட்டதன் நினைவாக அந்த மலையிலிருந்து பார்த்தால் இந்த கோயில் தெரிகிறது. மைந்தன் மலை மீது இருக்க வேண்டியவன், ஆனால் இங்கே மலை மீது இருந்து மைந்தனை பார்த்து கொண்டிருக்கிறார் மகேசன். அது மட்டுமல்ல, சுவாமி மலையிலேயே இல்லாத அதிசயமாக இங்கே அப்பனின் மடியில் சுப்பன் அமர்ந்திருக்கும் அழகான திருக்கோலம் செப்பு திருமேனியாக காட்சியளிக்கிறது. அந்த திருமேனிக்கு வைகாசி விசாகத்தன்று விசேஷமாக ஆராதனைகளும் நடக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த கோயில் ஓங்கார வடிவில் இருப்பதனால்
நமக்கு முன் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு செல்பவரின் முதுகு பின்னால் வருபவர்களுக்கு தெரியாத வகையில் இருக்கிறதாம். தமிழன் என்றாலே புறமுதுகு காட்டாதவன் அல்லவா? தமிழ்க்கடவுள் இருக்கும் இடத்தில் இப்படி அமைந்திருப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? சூழ்ந்திருந்த பனைகளுக்கு நடுவே கிடைத்த சுப்பிரமணியன் சுயம்புவானவன் என்பதால் இங்கே அவனுக்கு அபிஷேகம் கிடையாது, ஆராதனைகள் மட்டுமே. ஓம் சரவண பவ என்கிற மந்திரத்தை வார்த்தைகளை, அதாவது எழுத்துக்களை இடம் மாற்றி போட்டால் வெவ்வேறு வடிவில் மந்திரமாக உருவாகும். அதனையே யந்திரமாக செய்து இங்கே சுப்பிரமணிய யந்திரமாக ஸ்தாபிதம் செய்திருக்கிறார்கள். பொதுவாக முருகன் கோயில்களில் அவருக்கு நேராக மயில் வாகனம் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். இங்கே மயிலுக்கு பதிலாக யானை இருக்கிறது. ஆம், முருகனுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தையே வாகனமாக அனுப்பியதாக ஐதீகம். இந்த கோயிலில் இருக்கும் திருக்குளம் முருகன் அருளுக்கு நிகரானது. வடிவேலனின் அருளைப் போல தன் என்ற நீருடன் ஜில் என்று எப்போதும் குளிர்ந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. சிதம்பரம் சுவாமிகள் புலவர் என்று சொன்னோம் அல்லவா? இந்த தலத்து முருகனை, திருப்போரூர் முருகனைப் பற்றி 700க்கும் மேலாக அவர் பாடிய பாடல்கள் திருப்போரூர் சன்னதி முறை என்றே போற்றப்படுகிறது, இங்கே புகழ்ந்து பாடப்படுகிறது. கந்தசுவாமின்ற நாமதேயத்தில் சுவாமி வந்து திருப்பூரில் இருக்கார். இந்த சுவாமியினுடைய, இந்த ஊரினுடைய அம்சமும் இந்த சுவாமியுடைய சிறப்பும் பெரிய ஒரு சிறப்பு அம்சம். இந்த சுவாமியை 6 வடை வீட்டுக்கும் மூத்தவர், முதன்மையாளர் இந்த திருப்பூரூர் கந்தசுவாமி. இந்த திருப்பூரூரில் மட்டும் சுவாமியே பூமிக்கடியில் வந்து தன்னால் உற்பத்தி ஆனதாக ஒரு ஐதீகம். இங்கே சுவாமியே சுயம்பு மூர்த்தியாக இருக்கனால தனிப்பட்ட முறையில் வச்சு ஒரு யந்திரங்கள் பூஜை பண்ணிக்கணும். சுவாமிக்கு வந்து சத்ருசமார பிரசித்தி ரொம்ப விசேஷமாக இங்கே பண்ணக்கூடியது. சுவாமிக்கு வந்து அந்த யந்திரத்துக்கு வந்து பால், விபூதி, சந்தனம், பன்னீர் பாட்டல் அபிஷேகம் பண்ணி சுவாமியினுடைய அவருடைய உரைகளை சங்கல்பம் பண்ணி, யாருக்கு கல்யாணமாக இருக்குதோ, இல்லை கல்யாணமாக குழந்தை பத்திரபாக்கியம் இல்லாததோ, இல்லை வேறு ஏதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள், வேறு ஏதாவது இடையூறுகள் எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு அந்த சங்கல்பத்தை பண்ணி அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா பரிபூர்ணமான அனுகிரகம் வந்து அவங்க ஒரு சிறப்பான ஒரு சுவாமியுடைய யந்திரம். அது சுவாமியுடைய பீஜாசனம்லாம் அதில் அடங்கியிருக்கு. ஓம் சரவண பவான்றதை எப்படி பார்த்தாலும் சுவாமியை வந்து சரவண பவா, ரகண பவான்ற மாதிரி எந்த விதத்தில் பார்த்தாலும் அந்த சுவாமியுடைய பீஜாசனத்தை நம்ம கண்டு கழிக்கலாம். சுவாமியை வந்து ரொம்ப விசேஷமாக தனிப்பட்ட முறையில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். குமர வாசகர்கள், குமரனுடைய பக்தர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கோசம் பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியுடைய உருவம் பறித்த ஒரு டாலரை வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அதை குமுத பக்தர்களுடைய அருள் பாலிக்கணுன்றது பேசி அவங்களுக்கோசம் அந்த டாலர்களை சிறப்பாக பூஜை பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கோசம் இங்கே கோயில் அந்த ஆலயத்துக்கு வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நான் மட்டும் ஃபஸ்ட்டு பேச்சுலராக சொல்ல அடிக்கடி வருவேன். இந்த கோயிலுக்கு வந்து தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. சக்தி வாய்ந்த கோயில் திருப்பூரூர் முருகன் கோயில். இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது, இந்த கோயிலுக்கு வந்து தான் கல்யாணம் ஆச்சு. வணக்கம். எனக்கு முருகரை பற்றி ரொம்ப தெரியாது. ஆனால் இந்த கோயில்கிட்ட வந்துட்டு போனாக்க நம்ம மனசில் ஒரு அமைதி, காம்னஸ் எல்லாமே இருக்கும். எப்போ எனக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற போது நான் வந்து இங்கே வந்து மனமுருக ஒரு நிமிஷம் அவரை நினச்சி அவரை வேணுன்னா போதும், மற்றது எல்லாமே எனக்கு வந்து தடைகள்லாம் நீங்கி ரொம்ப குட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஆக்சுவலி நீங்களும் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அதை அனுபவிச்சாதான் அதோடைய இது தெரியும். ஆக்சுவலி எனக்கு எப்படி போர்ட்ரேட் பண்ணணும்னு தெரியல, பட் ஐ திங்க் ஐ கெட் இட். நீங்கள் வந்து பாருங்கள். நான் அடைஞ்ச பண்ணணும், நீங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த கோயிலை சுவாமிகள் எப்படி அமைத்தார் தெரியுமா? அதிலும் இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதாவது இந்த கோயிலை அமைப்பதற்காக ஊர் மக்கள் அடியவர்கள் என்று அளித்த பொருளை எல்லாம் தன்னிடம் வைத்து கொண்டிருந்தார் சுவாமிகள். அதை அறிந்து திருடர்கள் சிலர் பறித்து போனார்கள். அவ்வளவுதான், பதறிப்போனார் சுவாமிகள். முருகன் முன்னின்று கதறினார். கண் திறந்தான் வேலவன். அதன் பயனாக கண் போனது திருடர்களுக்கு. அவர்கள் ஓடி வந்தார்கள். சுவாமிகள் காலில் விழுந்தார்கள்.
பொருளை திருப்பி அளித்து முருகன் அருளால் தங்களுக்கு பார்வை வேண்டுமென வேண்டினார்கள். சுவாமிகள் இப்போதும் திருநீரையே அவர்களுக்கு அளித்தார். அவர்களின் பார்வை திரும்பியது. கூடவே சுவாமிகளுக்கும் ஓர் ஞானம் பிறந்தது. துறவியான தன்னிடம் பொருள் இருக்க வேண்டாம் என்றுதான் முருகன் இப்படி அருளாடல் செய்திருக்கிறான் என்பது புரிந்தது. ஐயனே, பொருள் வேண்டாம், அருளை மட்டும் தா என கேட்டார். அதன் பின்னர் இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்த அத்துணை பேருக்கும் கூலியாக கந்த பெருமானின் விபூதியையே வாரி வழங்கினார். அந்த விபூதி அவரவர் செய்த பணிக்கான கூலிப்பணமாக மாறியது. அதாவது திருநீரையே திருமுருகன் அருளால் ஐஸ்வர்யமாக, பணமாக, செல்வமாக மாற்றி அளித்தார் சிதம்பரம் சுவாமிகள். அப்படித்தான் உருவானது இந்த திருக்கோவில். ஹாய், என் பேர் விஜயலட்சுமி நந்தகுமார். நான் வந்து ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. எப்பயுமே ஃபேமிலியாக மந்த்லி ஒன்ஸ் ஒரு மந்த்லி ட்வைஸ் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வருவோம். ஜென்ரலாகவே இந்த கோயில்னு இல்லை, எல்லா முருகர் கோயிலுக்கும் போவோம். இந்த முருகர் கோயில் வந்து எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல். எல்லா மாதத்துக்கும் ஒரு டூ டைம்ஸ் அது கம்பல்சரி வந்துட்டு மொத்த ஃபேமிலியும் எப்பயுமே வர்றது ரொம்ப ஸ்பெஷலான கோயில் எங்களுக்கு இது. இந்த டைம் கோயிலுக்கு வந்திருந்த போது குமுதம் பக்தி ஸ்பெஷலாக ஒரு பூஜை முருகருக்கு பண்ணியிருந்தாங்க. அது வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். शमरावृणादेश्वर स्वामिनः अष्टोत्तरनाम बिल्वपत्रार्चनं मध्य करिष्ये ऋषिदासे प्रपंसनाय नमः तारकासुरे संहाराय नमः रक्षोभले मर्दनायुधैः कालै हरिद्रमापन्नैः इन्द्रायागि सकस्रैकुं अग्निर्विभ्राशिवसनः वायुष्वेशिकदृकः संवत्सरो विशुवर्णैत्यादेन जरास्तवाहान् स्वरो महावल्ली देवसेनाम्बिका. கலியுகத்து தெய்வமான முருகப்பெருமான கந்தசாமி எங்க சொந்த சாமின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கூடி வந்து வணங்கக்கூடிய இந்த திருப்போரூர் திருக்கோயில தாங்க பக்தி வாசகர்களான உங்க பேரால முருகன் காசு பூஜை நடந்துச்சு. அந்த முருகன் காசு உங்களுக்கும் வேணும் இல்லையா? 21/5/2026 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷலோட இணைப்பாக கிடைக்கும். 7/5/2026 அன்றைக்கே கடைக்கு வந்துடும். மறக்காமல் வாங்கிடுங்க. அந்த வேலவன் காசு உங்கள் வீட்டில் இருந்தாலே ரொம்ப விசேஷம். நீங்களே அதை அனுபவத்தில் தெரிஞ்சுப்பீங்க. மறக்காமல் வாங்கிடுங்க. இது வரைக்கும் நம்ம திருப்போரூரில் இருக்கிற கந்தசாமி கோயிலோடைய அருமை பெருமைகளையும் அதனோட வரலாற்று சிறப்புகளையும் பார்த்தோம். குமுதம் பக்தி சார்பில் உங்கள் பேராலே நடந்த முருகன் காசு பூஜையையும் பார்த்தோம். அடுத்து இதே மாதிரி ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம்.